கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய ஜனமே, உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவேளையில நம் கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்தி, பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களோடு கூட வாசம் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஹல்லேலூயா கரங்களை தட்டி பட்டு நின்று கண்ணீரில் சென்று கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்று கண்ணீரில் சென்று கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகேல் நான் உம்மை துதிப்பேன். எல்லோகேல் நான் உம்மை துதிப்பேன். எல்லோகேல் நான் உம்மை துதிப்பேன். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீர். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீர். குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீர். என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீர். நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் செவ்வீரத்தோடு அறுப்பு செய்தீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் செவ்வீரத்தோடு அறுப்பு செய்தீர். ஏகி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். ஏகி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் செவ்வீரத்தோடு அறுப்பு செய்தீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் செவ்வீரத்தோடு அறுப்பு செய்தீர். ஏகி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். ஏகி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம்.
சிந்திக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் சொல்லு முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் தோன்ற செய்தி சாம்பலை சிங்கார மாற்றிவிட்டு புதியவர்கள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்கார மாற்றிவிட்டு நன்றி நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே Praise the Lord. Hallelujah. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே Hallelujah. Hallelujah. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன் பிரகாசம் அடைகின்றேன் ஆண்டவரே ஜெப நேரத்துல ஒவ்வொரு குடும்பத்து மீதுமான இறங்கப்பா அவர்கள் நோக்கி பார்த்தார்கள் முகமோ பிரகாசம் அடைந்தது இந்த ஜெப நேரத்துல யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறாங்களோ எந்தெந்த இடத்துல பார்க்கிறாங்களோ எப்படிப்பட்ட சூழ்நிலையில பார்க்கிறாங்களோ என் ஆண்டவரே அவங்க தடைகளை கர்த்தர் உடைப்பீராக கட்டுகளை கர்த்தர் உடைப்பீராக என் ஆண்டவர் அற்புதத்தை செய்யுங்கப்பா கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிற சகோதரிக்கா நான் ஜெபிக்கிறேன் என் ஆண்டவரே அந்த முகத்தில் இருக்கிற கண்ணீர் மாறட்டும் இருதயத்தில் இருக்கிற துக்கம் மாறட்டும் சத்துருவின் கிரிகள் எரிக்கப்படட்டும் சத்துருவின் திட்டங்கள் உடைக்கப்படட்டும் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் சுகமடையட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே வேதத்திலிருந்து வசனத்தை வாசிக்கலாம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவரை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு அவர் தாமதி இல்லாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் நீ அறிய கடவாய் என் அருமையான கர்த்தருடைய ஜனமே இந்த இரவேளையிலே பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே இன்னைக்கு தேவ செய்தியின் தலைப்பு அவர் தாமதி இல்லாமல் பதிலளிப்பார் லேட் பண்ணாம குயிக் பாஸ்டா அவன் காரியத்துக்கு பதில் கொடுப்பாரு ஐயோ இந்த பிரச்சனை என்னவா முடியும் நீ கலங்கி கொண்டிருக்கிறியா வாசிக்கலாம் 8ஆம் வசனத்தை பாருங்கள்
கர்த்தர் உங்கள் அன்பு கூர்ந்ததினால், கர்த்தர் உங்களின் மீது அன்பு கூர்ந்ததினால், உங்கள் பிதாக்களிட்ட ஆணையை, உங்கள் பிதாக்களிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும், காக்க வேண்டும் என்பதினாலும், கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி, கர்த்தர் உங்களை பலத்த கையினால் புறப்பட பண்ணி, அடிமைத்தன வீட்டாராகிய, இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் பத்தியசமா நான் பதில் அளிப்பேன். தம்மை பகைக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படி பதில் அளிப்பாரா? பிரத்யட்சமாய் பதிலளித்து, பிரத்யட்சமா பதில் அளிப்பாரு. நீ ஆண்டவருக்கு ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்றியா, ஆண்டவர் பிரத்யட்சமா உனக்கு பதில் அளிப்பாரு. ஆனா அவர் சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கும் போது உனக்கு விரோதமா எவன் பகைக்கிறானோ அவனுக்கு கர்த்தர் பதில் அளிப்பார். வாசிக்கிற வசனத்தை, கர்த்தர் உங்கள் அன்பு கூர்ந்ததினாலும், கர்த்தர் உங்கள் மீது அன்பு கூர்ந்ததினாலும், உங்கள் பிதாக்கள் கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும், உங்கள் பிதாக்களிட்ட ஆணையை காப்பதினாலும், கர்த்தர் பலத்த கையினாலும் உங்களை புறப்பட பண்ணி, உங்களை எப்படி புறப்பட பண்றாரு? பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி, பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி, அடிமைத்தன வீட்டாராகிய, அடிமைத்தனத்தின் வீட்டாராகிய எகிப்தியர் என்றும், எகிப்தியர் என்றும், அதன் ராஜாவான பார்வோன் கையின் என்றும், அதன் ராஜாவாகிய பார்வோனுடைய கையில் என்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். உங்களை மீட்டுக் கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே, உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேவன் என்றும், தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கட்டளையை மீறுகிறவன் சாவான். அவர் தாமதம் இல்லாமல் பதிலளிப்பாரு. நீ கவலைப்படாத. இவ்வளவு நாள் ஆண்டவர் பதில் தரல, இன்னைக்கு கண்டிப்பா அவர் பதில் அளிப்பாரு. உன் காரியத்துக்கு, உன் சத்துருக்கு கர்த்தர் கண்டிப்பா பதில் கொடுப்பாரு. உன் சத்துரு செய்கிற திட்டத்திற்கு கர்த்தர் சீக்கிரமாய் அதுக்கு முடிவை கொண்டு வருவாரு. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருக்கு, உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவளுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயையையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும், காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும், தம்மை பகைக்கிறவர்களுக்கு. அப்ப நம்ம ஆண்டவர் யாரு? தயவும் உண்மையுள்ள தேவன் என்றும், தயவை காக்கிற உண்மை உள்ள தேவன். அவர் தாமதம் இல்லாம உனக்கு பதில் கொடுப்பாரு. உனக்கு விரோதமா யுத்தம் வருகிற அத்தனை பேருக்கும் உனக்கு செஞ்சத கர்த்தர் அவனுக்கு திருப்பி செய்ய போகிறார். வாசிக்கலாம் 11ஆம் வசனத்தை கேட்கலாம். ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளை சொல்றாரு. நீ பதில் கொடுக்காத, நான் பதில் தரேன். நீ பகைக்காத, நான் பகைக்கிறேன். நீ என் வார்த்தைக்கு மட்டும் செவி கொடு. பழி வாங்குறது எனக்குரியது, பதில் அளிக்கிறது எனக்குரியது. நீ ஒன்னே ஒண்ணு செய்ய. உனக்கு விரோதமா யாரு எழுப்பி செஞ்சிட்டாலும் நீ அதை பத்தி கவலைப்படாத. ஆண்டவர் கண்டிப்பா அதற்கு பதில் தருவா. ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று கட்டளையிடுகிற கற்பனை, நான் உனக்கு என்ன சொல்றேனோ அதன்படி கட்டளைகளையும், நான் உனக்கு என்ன செய்யணும் அதன்படி நியாயங்களையும், நீ நான் உனக்கு எதை காட்டணும் நீ அதபடி கை கொள்வாயாக. நீ அதை மட்டும் கை கொள்ளு. நீ யுத்தத்தை எடுத்துறாத. நான் 1000 முறை தலைமுறைக்கு நான் இரக்கம் செய்கிற தேவன். நான் சொல்றதை மட்டும் நீ கடைபிடி. வாசிக்கலாம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த நியாயங்களை நீ கேட்டு, இந்த நியாயங்களை நீ கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையும் உனக்காக காத்து கொள்வான். அவர் தாமதம் இல்லாமல் பதிலளிப்பாரு. நீ லேட் ஆயிடுச்சு, நீ யுத்தத்துக்கு ஓடுறாத. நீ லேட் ஆயிடுச்சு, உன் வாழ்க்கை முடிச்சுக்காத. நீ லேட் ஆயிடுச்சு, வீட்டை காலி பண்ணிட்டு போயிடாத. அதே இடத்துல இரு. உன் சத்துருக்கு கர்த்தர் கண்டிப்பா பதில் கொடுப்பா. அவன் செய்யற காரியத்துக்கு கண்டிப்பா ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுப்பார் அவனுக்கு.
வாசிக்கலாம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். உன்மேல் அன்பு வைத்து உன்மேல் அன்பு வைத்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறாரு. உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனிகளையும் உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளின் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. உனக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடியா இருப்பது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் சொல்ல, உன் ஆடு மாடாகிலும் யாராகிலும் மலட்டு இல்ல, நீ நியாயத்தை கை கொள்ளு. ஆண்டவருடைய பதில் வரலன்ட்டு நீ போய் பிரச்சனமா செஞ்சிடாத. ஆண்டவருடைய நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய பதில் கிடைக்கலையே, பதில் வரலையே, கண்டிப்பா ஆண்டவர் சொல்ற நான் பதிலை கொண்டு வருவேன். இத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உன்னை பகைக்கிறவனுக்கு கர்த்தர் சொல்றாரு, தைரியமா நில்லு. உன்னை எதிர்க்கிறவனுக்கு கர்த்தர் பேசுகிறாரு, உன்னை அழிக்கிறவனுக்கு கர்த்தர் பேசுகிறாரு, உன்னோட வாதாடுறவனுக்கு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாரு. என்னை பகைக்கிறாங்க, என்னை வெறுக்கிறாங்க, என்னை ஒடுக்குறாங்க, என்னை கெடுக்கிறாங்க, நீ நினைச்சு கலங்காத. கர்த்தர் இன்னைக்கு அவர் கட்டளை நியாயங்களை நீ கை கொள்ளு, அவர் வழியில நீ நில்லு. அவர் உனக்கு தாமதியாமல் பதில் இந்த வருஷத்துக்குள்ள முடிவுக்குள்ள வரும். 15ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது எல்லாம் பகஞ்சனால வந்தது, இது எல்லாம் பழிக்காரனால வந்தது, இது எல்லாம் யுத்தத்தினால வந்தது. இன்னைக்கு கர்த்தர் அதை விட்டு விலக்க உங்களை அழைக்கிறாரு. தம்மை பகைக்கிறவனுக்கு நான் என்னவா வருவேன்? பிரச்சித்தமாய் நான் பதில் கொடுப்பேன். அவர்களை அழிப்பார் என்று தம்மை பகைக்கிறவர்களுக்கு அவர் தாமதியாமல் அவர் என்ன பண்ண மாட்டாரு? கால தாமதம் பண்ண மாட்டாரு. இந்த நாள் என் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு, பகைக்கிறதுல நீ அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நீ நொறுங்கி போயிருக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறாரு. என் அன்பு சகோதரன் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறாரு. என் அன்பு சகோதரன் ஆண்டவர் பேசுகிற வாசிக்கலாம். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படி நான் அவர்களை ஜாதிகளுக்குள்ளே துரத்தி அவர்களை தேசங்களிலே சிதறடிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். 25ஆவது வசனம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன். இன்னைக்கு நான் சொல்றேன், உன்னை பகைக்கிறவர்களை நான் அடிப்பேன், உன்னை எதிர்க்கிறவனை நான் பட்சிப்பேன். சொல்றது யார் தெரியுமா? நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். சொல்லுவேன். தம்மை பகைக்கிறவர்களை பட்சபாதம் இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? அடிப்பேன். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலகக்கார வீட்டாரே, உனக்கு விரோதமா இருக்கிற கலகக்கார வீட்டை குறித்து, உன்னை பகைக்கிற மனுஷனை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறாருங்க. அவனுக்கு நான் பரிசுத்தமான பதில் அளிப்பேன். அவனை பகைக்கிறவன இனி நான் சும்மா விட மாட்டேன். பிரத்யட்சமா நான் பதில் அளிப்பேன். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இரவில விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் சொல்றாரு, என்னை பகைக்கிறவனை நான் அடிப்பேன், என்னை பகைக்கிறவனை, என்னை குடும்பத்தை கெடுக்கிறவனை நான் கர்த்தர், நான் சொல்லுவேன்,
நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். இனி தாமதியாது. இனி தாமதியாது. கலகக்கார வீட்டாரே, கலகக்கார வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் என் வார்த்தையை சொல்லுவேன். நாட்களின் வார்த்தையை சொல்லுவேன். அதை நிறைவேற்று பண்ணும் அளவும், அது நிறைவேற்றும் பண்ணும் அளவும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். 27 வசனம் கவனமா கவனிங்க. மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, இதோ இதோ இஸ்ரவேல் வம்சத்தார், இஸ்ரவேல் வம்சத்தார், இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும். ஒரு அல்லேலூயா. இதெல்லாம் எப்ப நடக்கும்? எப்ப ஆண்டவர் வருது? நம்ம பகிர இவ்வளவு வருஷமா நம்ம கஷ்டப்படுறோம். நீ அப்படி நினைக்காத. வேதம் சொல்லு, மனுபுத்திரனே, இதோ இதோ இஸ்ரவேல் வம்சத்தார், இஸ்ரவேல் வம்சத்தார், இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும். அநேக நாள் செல்லும். தூரமா இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ நடக்க போற விஷயம் சொல்ல, நடக்குமா நடக்காதா? இன்னைக்கு கர்த்தருடைய நாம சொல்ல, அவர் தாமதம் இல்லாமல் உனக்கு பதிலை கொண்டு வருவார். உன்னை எதிர்த்தவர்கள் மத்தியில, உன்னை அழிக்கிற மத்தியில அவர் தாமதம் இல்லாமல் அவர் பதில். இசைகள் சொல்ற வார்த்தைய எல்லாரும் கைத்தடிச்சாங்க. ஐயோ இது என்ன நடக்க போகுது போ அப்படின்னு. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, 28 வசனத்தை பார்க்கலாம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும், என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் நீ தாமதிப்பதில்லை என்று ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் நிறைவேல பேசிக் கொண்டிருக்கிறாரு. உங்களை பகைக்கிறவர்களுக்கு கர்த்தர் பிரச்சித்தமாய் பதில் அளிப்பாரு. உங்களோட யுத்தம் பண்றவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. என் ஆவியானவர் நிறைவுல பேசிக் கொண்டிருக்கிறாருங்க. உங்களுக்கு விரோதமா யார் என்ன செஞ்சாங்களோ இந்த மாதம் முடியறதுக்குள்ள கர்த்தர் கண்டிப்பா அதுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். ஆகையிலும் என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று, இனி ஒன்றாகிலும் தாமதிப்பது இல்லை என்று, தாமதிப்பதில் இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறாரு. நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். எத்தனை பேர் கையை மேல உயர்த்தி, எத்தனை பேர் விசுவாச அறிக்கை செய்றீங்க? என்னோட வழக்காடுற கர்த்தர் இன்னைக்கு வழக்காட போகிறாரு. என்னோட வாதாடுற கர்த்தர் வாதாட போகிறாரு. என்னோட எதிர்த்து நிற்க கர்த்தர் எதிர்த்து நிற்க போகிறாரு. என்னோட பகைக்கிறோட கர்த்தர் பகைக்க அவர் பதிலளிக்க வருகிறார். வாக்குதத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்ல இல்ல ஒரு நாளும் இல்ல, இல்ல இல்ல ஒரு போதும் இல்ல. வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். கரங்களை தட்டி வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். வாக்குதத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குதத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்ல இல்ல ஒரு நாளும் இல்ல, இல்ல இல்ல ஒரு போதும் இல்ல. வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எங்கள் மீது பாய்ந்தாலுமே, நிந்தித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்ல ஒரு நாளும் இல்ல, இல்ல இல்ல ஒரு போதும் இல்ல, இல்ல இல்ல ஒரு நாளும் இல்ல, இல்ல இல்ல ஒரு போதும் இல்ல. வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். ஆகையால் கர்த்தர் என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று
கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று. நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று. அல்லேலூயா. அத்தனை வார்த்தையும் கர்த்தர் எனக்கு நிறைவேற்றி தருவார்னு சொல்றவங்க முழங்கால் படிடுங்க. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல இந்த வசனத்து மேல கை வைக்கிறப்பா. பகைக்கிற யுத்தத்தை கொண்டு வர்ற அத்தனை பேருக்கு நீங்க சொன்ன வார்த்தைகள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இந்த வருஷத்துல வாக்குத்தத்தமா கொடுத்துருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும் அப்பா. அத்தனை பிள்ளையுடைய காரியங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. குடும்பத்துல ஒரு சமாதானம் உண்டாகட்டும், குடும்பத்துல ஒரு நிம்மதி உண்டாகட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், சாபங்கள் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்துல சொல்லி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மேலும் உங்கள் ஜெப ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள இஸ்ரேல் ரோஸ் ஆஃப் ஷாரோன் மினிஸ்ட்ரீஸ், பாஸ்டர் இஸ்ரேல், எம்ஜிஆர் நகர், வெங்கல், இபி ஆபீஸ் ஆப்போசிட். தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9791127519, 8098814883 மற்றும் 6374927943.